பெண்போலான் உங்களோட சிம்பத்தட்டிக் சிஸ்டம் கூட ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அவரோட பிளட் ஒர்க் வந்து நான் பார்த்தப்ப ஏகப்பட்ட அப்நார்மலிட்டி. அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்து தான் இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், இல்லை ஒரு காம்படிஷனே பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. மிக்ஸ் பண்ணியே வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமான டோசேஜஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு கூகுளில் போயிட்டு பிகினர் ஸ்டெராய்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஆர்டிகல் இருக்கிற ஸ்டெராய்ட் சைக்கிளை நம்ம ஃபாலோ பண்ணனா கூட நமக்கு ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பிகாஸ் நம்ம தப்பா லைக் இப்போ இந்த வாரத்துக்கு ஒரு டெஸ்டாஸ்டெரோன் ஒரு 100 mg போடுறோம், அடுத்த வாரத்துக்கு ஒரு டெஸ்டாஸ்டெரோன் 200 mg போடுறோம், தென் நம்ம ட்ரென்போலானை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியாமலே வந்து தப்பா நம்ம யூஸ் பண்ணா கூட நம்ம பாடியில வந்து மசில் டிஷ்யூல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியதான் போகுது. பிகாஸ் நம்ம பாடிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸாஜினியஸ் அனபாலிக் ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு மெடிசனை நம்ம போட்டாலும் அது கூட எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது பிசியாலஜிக்கலாக நம்ம பாடிக்கு தெரியும். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரியும். ஸோ டெஸ்டாஸ்டெரோன் எடுக்கிறவன் டெஸ்டாஸ்டெரோனே எடுக்கலாமே, ஏன் நம்ம வந்து எனான்தனைட் சைப்னேட் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் ஏன் அட்டாச் பண்ணியிருக்கு, கிளினிக்கலாக இது மாதிரிலாம் ஏன் வந்துச்சு? முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம அனபாலிக்ஸை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக பேச போகிறோம். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசியாலஜி இதெல்லாம் வந்து நிறையவே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்னென்னா, ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து என்கொயரி வந்துச்சு. அவரோட பிளட் ஒர்க் வந்து நான் பார்த்தப்ப ஏகப்பட்ட அப்நார்மலிட்டிஸ், ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ இங்கே அனபாலிக்ஸை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசுறதுக்கான ரீசன் அந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ அந்த இன்சிடென்ட் என்னன்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. There's nothing stopping you. சில பேர் என்கொயரி பண்ணுறப்ப அவங்களோட பிளட் ஒர்க்ஸ்லாம் வந்து அனுப்பிட்டு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இது போல் அப்நார்மலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரீவியஸாக அனபாலிக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டேஸ் ஒரு 3 to 4 days இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 days பிஃபோர் ஒருத்தர் டைரெக்டாக அவரோட பிளட் ஒர்க்கை மட்டும் அனுப்பிட்டு, ப்ரோ ப்ளீஸ் எனக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லை அடிஷ்னலாக நான் ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னாலும் நான் ரெடி தான், அவரோட ஐடியில் இருக்க நேம் மட்டும் தான் எனக்கு தெரியுது, ஸோ அவர் யார், அவரோட டீட்டெயில்ஸ் என்ன, அவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன, இது ஏன் எனக்கு அனுப்புறாரு, ஒருவேளை யாராவது ரெஃபர் பண்ணி அவர் எனக்கு டைரெக்டாக பண்ணுறாரோ அப்படின்னு பார்த்துட்டு சரி தென் நான் அவரோட பிளட் ஒர்க்ஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்க அப்நார்மலிட்டிஸாக பார்த்தவொன்னும் பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவரோட அல்கைன் பாஸ்பேட் லெவல், எல்எஃப்டியில் அல்கைன் பாஸ்பேட் லெவல் வந்து 183 இருந்துச்சு. இந்த மாதிரி அப்நார்மல் வந்து நான் யூஸ்வலாக ஒரு 2-3 பேருக்கு நான் பார்த்துருக்கேன். மார்ச் மந்த்தில் ஒருத்தரோட ரிப்போர்ட்டை நான் இதை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஏஜில் அவருக்கு 21 தான் ஏஜ், இப்போ எனக்கு அனுப்பினவரோட ஏஜ். அந்த ஏஜில் அந்த அப்நார்மலை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஐ வாஸ் லைக் எப்படின்னா, அப்படி என்னதாங்க நீங்கள் மெடிசன் எடுத்தீங்க? ஃபர்தராக நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் அவர் அனுப்பின எல்லா ரிப்போர்ட்ஸும் நான் பார்க்குறப்ப ஏகப்பட்ட அப்நார்மலிட்டிஸ். அவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தப்ப அவரோட பிளட் ரிப்போர்ட் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒருத்தர் லாங் டேர்மாக பிஇடிஸில் இருந்தால் ஒரு என்ஹான்ஸ்டான ட்ரக்ஸில் இருக்கிறப்ப ஒருத்தரோட பிளட் ஒர்க் வந்து என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 21 ஏஜில் இருக்க பையன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடினா 19. ஸோ 19ல் மெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ நான் அவர் கையில் கேட்குறேன், அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கேட்குறப்ப என்னென்ன மெட் எடுத்தீங்க, எவ்வளோ நாளைக்கு எப்படி எடுத்தீங்க, எவ்வளோ டோசேஜ் எடுத்தீங்க. யூஸ்வலாக நான் எனக்கு பிளட் ஒர்க் அனுப்புறவங்ககிட்ட இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணுறது தான் யூஸ்வலாக நான் பண்ணுவேன், டேட்டாஸ்க்காக நான் இதெல்லாம் பண்ணுறது. இவர்கிட்ட கேட்குறப்ப இவரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா அனபாலிக் ஸ்டீராய்டுமே சொல்லிட்டாரு. ஒரு சில மெடிசன்லாம் வந்து நானே யூஸ் பண்ணது கிடையாது, ஈவன் ப்ரோ அத்லெட்ஸ் கூட அந்த மெடிசன்லாம் யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. கேள்விப்பட்டிருக்க மெடிசனை பற்றி, ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதே வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். ஸோ யூஸ் பண்ணால் ஓகே உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிற மெடு அதெல்லாம் கூட இவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினே வந்து கேட்டது என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா, எப்படி நீங்கள் இதை இந்த மாதிரி சைக்கிளாக நீங்கள் எப்படி ரன் பண்ணீங்க, அதாவது 5 காம்பவுண்டை ஒரே சிரஞ்சில் மிக்ஸ் பண்ணி போடுறது, இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தான்னு கேட்குறப்ப அவரோட ஆன்சர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. லைக் எப்படின்னா, இப்போ நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கூகுளோட ஆர்டிக்கல்லேருந்து நான் போட்டு எடுத்தது தான். அதுக்கப்புறமா போக போக ஜிம்மில் ஒரு சில பேர் எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து நானும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது அவங்க கையில் நான் கேட்டெல்லாம் எடுக்கல, அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சரி நானும் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். இப்படி தான் எடுத்திருக்காரு நிறைய ட்ரக்ஸை. ஆனால் பிளட் ஒர்க் வந்து அதுக்கு முன்னாடி எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 3500 mg டோசேஜஸ் கூட ரன் பண்ணியிருக்காரு. பட் இங்கே ரொம்ப ஒரு ட்விஸ்ட் என்னன்னா,
அவ்வளோ ட்ரக் யூஸ் பண்ணியும் அவ்வளோ ட்ரக் யூஸ் பண்ணதுக்கான ஒரு ஃபிசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனே அவர் கையில் சுத்தமாக கிடையாது. எப்படி இருக்காருன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு பிகினர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான். அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பராக பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சேஞ்சோட இருக்கும், ஒரு சின்ன மசில் சேஞ்சில் இருக்கும், கண்டிஷனிங்காக இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கே தவிர, அவர் சொன்ன மெடிசின் ப்ரொஃபைலுக்கும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குமே வந்து சம்மந்தமே கிடையாது. என்னென்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் பேசுகிறேன். யூஸ்வலாக இந்த தப்பு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய இருக்குது. லைக் டெஸ்டாஸ்டெரோன் பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டெரோன் ப்ரோபனேட் இருக்கும், எனாந்தனேட் இருக்கும், சைப்னேட் இருக்கும், ட்ரென் அசிட்டேட் இருக்கும், ட்ரென் எனாந்தனேட் இருக்கும், ஹைட்ராக்சிபென்சில் கார்பனேட், இது போல் நிறைய மெடிசின் ரேஞ்சஸ் வந்து இருக்குது. இப்போ டெஸ்டாஸ்டெரோன் எடுக்கிறவங்க டெஸ்டாஸ்டெரோன் மட்டும் எடுத்து போட்டால் கூட பாடியில் வந்து டெஸ்டாஸ்டெரோன் ஹார்மோன் இம்ப்ரூவ் ஆக போகுது. தென் அந்த ஹார்மோனோட வேலை என்னமோ அந்த வேலையை நமக்கு ரிசல்ட்டாக நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். இந்த அசிட்டேட், எனாந்தனேட், ப்ரோபனேட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னா ஈஸ்டர் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்னா என்ன, எஸ்டிரிஃபிகேஷன்னா என்னன்னா, பயோகெமிஸ்ட்ரி சைடு நான் சொல்லணும்னா, ஒரு ஆசிட் குரூப் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல்கோஹால் அது ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக மாறுறப்ப ஆசிட்ல இருந்து அது ஈஸ்டர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் எஸ்டிரிஃபிகேஷன். அசிட்டிக் ஆசிட் அசிட்டேட், ப்ரோபயோனிக் ஆசிட் ப்ரோபனேட், கார்பனிக் ஆசிட் கார்பனேட். இந்த மாதிரி ஆசிட்ல இருந்து இந்த மாதிரி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக நம்ம பாடியை வந்து யூஸ்வலாக ஃபிசியாலஜிக்கலாக நம்ம பாடியை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும். பிகாஸ் நம்ம பாடிக்கு ஆசிட் அப்படின்றது பிடிக்காது. அதாவது ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ், ரெட் ஸ்ட்ரீமில் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் நிறைய இருக்குது, ஆசிட் நிறைய இருக்குது பேஸ் அப்படின்னா நம்ம பாடிக்கு அது பிடிக்காது. ஸோ யூ வில் கெட் இன் டு த சிக் பிளேஸ், டைஜஷன் இஷ்யூ வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன பஃபர் சிஸ்டமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது விச் இஸ் ஆசிட். இந்த ஹைட்ரோஜன் ஆட்டம் நம்ம பாடியில் இருக்க பைகார்பனேட் HCO3 மைனஸ், இது கேட்டயான், இது ஆனயான், இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகுறப்ப நமக்கு கார்போயோனிக் ஆசிட் கிடைக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் பஃபர். பட் கார்போயோனிக் ஆசிட் அப்படின்றதும் ஆசிட் தான். பட் இந்த கார்போயோனிக் ஆசிட்ல இருந்து நம்ம பாடி வாட்டரை தனியாகவும் கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ப்ராடக்டாகவும் மெட்டபலைஸ் பண்ணிக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் பஃபர் சிஸ்டம். இது போல நிறைய பஃபர் சிஸ்டம் இருக்கு. ஈவன் நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்றப்ப நம்ம மசில்ல வந்து லாக்டிக் ஆசிட், பாடியில் வந்து லாக்டிக் ஆசிட் பில்டப் ஆகும். லாக்டிக் ஆசிட் நம்ம மசிலுக்கு வந்து பிடிக்காது. பிகாஸ் இட் இஸ் கோல்ட். நம்ம பாடிக்கு கோல்டு அப்படின்றது பிடிக்காது. நம்ம மசிலுக்கு வந்து வார்மா இருக்கிறது தான் பிடிக்கும். ஒர்க் அவுட்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப்னு சொல்றதுக்கான ஒரு ரீசனும் வந்து இதுதான். ஸோ வார்ம், அவர் மசில் லைக்ஸ் டு பி வார்ம், நாட் கோல்ட். ஸோ லாக்டிக் ஆசிட் பில்டப் ஆகுறப்ப ஒரு சில சின்ன பஃபர் சிஸ்டம் ப்ராசஸ்ல லாக்டிக் ஆசிட் நமக்கு லாக்டேட்டா மாறிடும். அந்த லாக்டேட் நமக்கு லிவர்ல மெட்டபலைஸ் ஆகி தென் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி குளுக்கோனியோஜெனிசிஸ் ப்ராசஸ், அதாவது குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல நமக்கு இந்த லாக்டேட்டும் நமக்கு எனர்ஜியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒன் குவாலிட்டி பஃபர் சிஸ்டம். இதுக்கும் நமக்கு டெஸ்டாஸ்டெரோன், எனாந்தனேட், அசிட்டேட் இந்த மாதிரி இருக்கிற ஈஸ்டர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த எஸ்டரை வந்து ஏன் அனபாலிக்ஸ் கூட ஆட் பண்றாங்கன்னா, எவ்ரி எஸ்டர் ஹேவ் லைக் கார்பன் ஆட்டம்ஸ். ரொம்ப கம்மியான கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை ரியாக்ட் பண்றதுக்கும் அதை எலிமினேட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ரொம்ப அதிகமான கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்றது, கிளீவ் பண்றது, விச் மீன்ஸ் பிரேக் டவுன் பண்றது கொஞ்சம் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அசிட்டேட் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம், அதை பிரேக் டவுன் பண்றது ஈஸி. இதுவே நீங்க லைக் அன்டெக்கோனேட், டெக்கோனேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-11 கார்பன் ஆட்டம் வரும். அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ரொம்ப டைம் எடுத்துக்கும். ப்ரோபனேட் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் ஆட்டம். ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணுறது ஈஸி. இந்த பிரேக் டவுன் நடக்கிற இந்த டைம் டியூரேஷனை வச்சு தான் ஒரு மெடிசினோட ஆஃப் லைஃப் எவ்வளோன்றது நம்ம சொல்லுவாங்க. இப்போ டெஸ்டாஸ்டெரோன் ப்ரோபனேட் பார்த்தீங்கன்னா 2 to 3 days. அதாவது நீங்கள் டெஸ்டாஸ்டெரோன் ப்ரோபனேட்டை இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்ஜெக்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஏரியால இருந்து டெஸ்டாஸ்டெரோன் ப்ரோபனேட், இந்த ப்ரோபனேட் வந்து ஃபர்ஸ்ட் க்ளீவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது க்ளீவ் ஆகிறதுக்கு நமக்கு லிவர்லேருந்து கிடைக்கிற என்சைம்ஸால க்ளீவ் ஆகும். க்ளீவ் இந்த சென்ஸ் மீன்ஸ் டெஸ்டாஸ்டெரோன்லேருந்து ப்ரோபனேட் பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ ப்ரோபனேட் தனியாக மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு போயிடும். டெஸ்டாஸ்டெரோன் அப்படின்றது நம்மளோட பேரண்ட் காம்பவுண்ட். இதுதான் நமக்கு ஹார்மோனா போயிட்டு ஒர்க் ஆக போகுது. டெஸ்டாஸ்டெரோன் ப்ரோபனேட்ல எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெஸ்டாஸ்டெரோன் இருக்குன்னா 80 to 85%. இப்போ சைப்னேட், எனாந்தனேட் இதில் ஒரு சில கான்சன்ட்ரேஷன் 60 to 65, 70 to 80. இதெல்லாம் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றது. டெஸ்ட் ப்ரோபனேட் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரோபனேட் க்ளீவ் ஆகிறதுக்கும் டெஸ்டாஸ்டெரோன் ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அண்ட் இது நம்ம பாடியில் மெட்டபலைஸ் ஆகிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, ஆஃப் லைஃப், இதுதான் 2 to 3 days. கம்ப்ளீட் மெட்டபலைஸ் ஆனதுக்கு அப்புறமா பாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக எலிமினேஷன் ஆகிறது எலிமினேஷன் பீரியட். டெஸ்ட் ப்ரோபனேட்டோட எலிமினேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days, கிட்டத்தட்ட ஒரு 7 daysல நம்ம பாடியில் அது இருக்கவே இருக்காது. நீங்கள் மெடிசன் போட்டதுக்கான ஒரு ப்ரூஃபே இருக்காது. இந்த மாதிரி லூப்போல யூஸ் பண்ணி தான் நிறைய நேச்சுரல், ஃபேக் நேச்சுரல் அத்லெட்ஸ் வந்து
இதை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக காம்படிஷன் அப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் டோப் டெஸ்ட் எடுக்கிறப்ப கார்பன் ஐசோடோப் டெஸ்ட்டோ இல்லை எனி கேஸ் குரோமேட்டோகிராஃபி, லிக்விட் குரோமேட்டோகிராஃபி எந்த டெஸ்ட் எடுத்தாலும் உங்கள் யூரின் டெஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன காம்பவுண்ட் எடுத்தீங்கன்றது வந்து மாட்டாது. ஸோ ஈஸியாக தப்பிச்சிடலாம். இந்த டெஸ்ட் ப்ரோபனேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கூட இப்போ ட்ரென்போலான் அசிட்டேட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ரோபனேட்டும் ஷார்ட் எஸ்டர், அசிட்டேட்டும் ஷார்ட் எஸ்டர். ஓகே ஃபைன். இப்போ ட்ரென்போலான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட். இதை விட ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆண்ட்ரோஜன் ஆக்டிவிட்டி கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஒரு பிளட் ஒர்க் எடுக்கிறீங்க. உங்கள் பிளட் ஒர்க்கில் சின்னதாக உங்கள் கிட்னியில் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக EFGR ரேட் வந்து ஒரு 115, 100 to 115 இல்லாமல், விச் இஸ் எஸ்டிமேட்டட் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். யூஸ்வலாக 115 இருக்கலாம், 100, 115 இந்த மாதிரி இருந்தாலே நார்மல் தான். கம்மியாக லைக் 90, 95, 80, 85, 70, 75 இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்கள் கையில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை நீங்கள் அனலைஸ் பண்ணலை, பிளட் ஒர்க்கும் எடுக்கல, ஆனால் இந்த ப்ராப்ளம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நார்மலாக போயிட்டு டெஸ்டாஸ்டெரான் ப்ரோபனேட்டோ ட்ரென்போலானோ ஏதோ ஒரு அனபாலிக்ஸை வந்து ரன் பண்ண போகிறீங்க. அதோட ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு பாடியில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதோட ரிசல்ட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்கோட டோசேஜும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது போக 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 என்ன ஆகுனா, ஆல்ரெடி இருந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப அக்ரிவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்டாஸ்டெரான் ப்ரோபனேட் ஷார்ட் எஸ்டர், ட்ரென்போலான் எனாந்தனேட் கொஞ்சம் லாங் டேர்மான ஒரு எஸ்டர். பட் ஆனால் இந்த ரெண்டுத்தையுமே ஒரே சிரஞ்சில் மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லைக் டெஸ்ட் ப்ரோபனேட், ட்ரெனாசிட்டேட், மேஸ்ட்ரான், ஈவன் ஹைட்ராக்சிபென்சில் கார்பனேட், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரே மெட்டா போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ப்ரோ அத்லெட் அதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட காம்படிஷன் டைம் டியூரேஷனும் அவங்க ட்ரக் சைக்கிளை ரன் பண்ணக்கூடிய டியூரேஷனும் பார்த்துட்டு ஓகே எந்த டைமில் எந்த மெட்டை ரன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரன் பண்ணுறவங்க, நாலேஜபிளாக ப்ராப்பராக பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் இது ஏன் பண்ணுறோன்னு தெரியாமலே பண்ணுறவங்க அதை விட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டெஸ்ட் ப்ரோபனேட், ட்ரென் எனாந்தனேட் இதோட எஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், இதோட எஸ்டர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், கொஞ்சம் லாங்காக ரிலீஸ் ஆகக்கூடியது. எஸ்டர் என்னமோ பாடியில் ஓகே மெட்டபலைஸ் ஆக போகுது. பட் இது என்ன நடக்கும்னா, டெஸ்டாஸ்டெரான் நம்ம பாடியில் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். எனாந்தனேட் க்ளீவ் ஆகி ட்ரென் வந்து மெட்டபலைட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் போடுறப்ப ரியாக்ட் ஆக தான் போகுது. இதோட மெட்டபலைட் ஆஃப் லைஃப்பை விட நீங்கள் தாண்டியே இருக்க மாட்டீங்க. உடனே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸோட லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப முக்கியமாக ட்ரென்போலான் உங்களோட சிம்பத்தட்டிக் சிஸ்டம் கூட ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுல, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு கோபம் வர்றதுலேருந்து, நிறைய ஷார்ட் டெம்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். கிட்டத்தட்ட நைட்லாம் தூக்கம் வராது. ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இது போல் மாற்றி மாற்றி எஸ்டர் காம்பினேஷன்ஸை நம்ம ஒரே டைமில் இன்ஜெக்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம பாடியில் இருக்க பிஹெச் வேல்யூவே வந்து மறந்துடும். ஸோ ஒரு பிஹெச் வேல்யூ நமக்கு 735 to 745 மெயின்டைன் ஆகுறது ஒரு குட். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது ஆல்கலோசிஸ், கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆசிடோசிஸ். நம்ம பாடிக்கு கொஞ்சம் ஆசிடோசிஸாக போச்சுனாலே நமக்கு டயரியா ஆகிறது, ஸோ நிறைய டைஜஷன் இஷ்யூ வர்றதுக்குலாம் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பிஹெச் வேல்யூ நம்ம பாடி ஃபிசியாலஜிக்கலாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி எந்த எஸ்டர் நம்ம எடுக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப டைஜஷன் இஷ்யூ எதுக்கு ஆகுது அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ட்ரெனாசிட்டேட் ப்ளஸ் டெஸ்ட் ப்ரோபனேட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனில் எடுத்துகிட்டு இருக்கணும் வச்சுக்கலாம். கூட ஒரு ஹைட்ராக்சிபென்சில் கார்பனேட் இல்லைனா ஒரு டிஹெச்டி டெரிவேட்டிவ் லைக் மேஸ்ட்ரான்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ஒரே சிரஞ்சில் இன்ஜெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஈஸ்டரோட காம்பினேஷன் மெட்டபலைசிங்கில் செட் ஆகலை அப்படின்றப்ப சம் பிஹெச் வேல்யூவில் உங்களுக்கு அடி வாங்குது. ஸோ ஆசிடோசிஸில் நீங்கள் போகிறீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். டயரியா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் அந்த டைமில் வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பீங்க, லாக்டிக் ஆசிட் பில்ட் ஆகும். அந்த லாக்டிக் ஆசிடோட பஃபர் சிஸ்டமும் அடி வாங்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ லாக்டேட் உங்களுக்கு நீங்கள் மெட்டபலைஸே பண்ணலை, யூஸ் பண்ணலை அப்படின்னா, லிவரில் மெட்டபலைஸே ஆகலை அப்படின்னா ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரக்கில் தான் நடக்கும்ன்றதை யோசிக்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஃபுட்டில் வந்து ப்ராப்ளம் போல், சரி ஃபுட் சோர்ஸை மாற்றுவோம், இன்றைக்கி சிக்கனை மாற்றிட்டு ஏதாவது வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், வே ப்ரோட்டீனை மாற்றிட்டு ஃபிஷ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டு மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அந்த சோர்ஸஸை மாற்ற பார்ப்போம். ஆனால் நமக்கு இது மெட்டுனால தான் நடக்குது அப்படின்றதே தெரியாமல் மறுபடியும் அடுத்த ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் இன்னொரு ஒரு இன்ஜெக்டிங்கும் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் யூஸ்வலாக எல்லா பர்சனுமே பண்ணுறது. அந்த தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன்.
பட் அது யூஸ்வலாக பண்ணக்கூடாது. உங்களோட pH மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் ட்ரக்கில் இருக்கிறீங்களோ இல்லையோ நம்மளோட pH வேல்யூவை யூஸ்வலாக நம்ம பாடி ஃபிசியாலஜிக்கலாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ட்ரக் ப்ரொஃபைலுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க, அனபாலிக்ஸ்குள்ளே போக போகிறீங்கன்னா அதை எடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் என் வீடியோலேருந்து பார்த்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நீங்கள் பிடிஸே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை பிடிஸ் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு ப்ராப்பரான ஒரு கோச்சை ஹையர் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், யூஸ்வலாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு டேரெக்டாக பிளட் ஒர்க்ஸ்லாம் அனுப்பிட்டு நீங்கள் கிளைண்ட்ஸ் என்கொயரி பண்ணவங்களுக்குலாம் ஒரு சில பேர் ஆன்லைன் ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஐ மீன் செப்டம்பர் மந்த் நான் ஸ்லாட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன், அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு சொல்லியிருந்தேன். இப்போது நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஒரு 10 to 15 கிளைண்ட்ஸ் வரைக்கும் ஸ்லாட் வந்து நான் எடுக்க போகிறேன். மேபி யாராவது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க இல்லை ஆல்ரெடி கேட்ட பர்சனாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சில மெடிசின்ஸோட நேமு, மெடிசின்ஸோட காம்பினேஷன்ஸ் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அண்ட் டோசேஜஸ் பற்றி பேசியிருப்பேன். இதை அப்படியே நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து உங்களுக்கு அப்படியே ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஈவன் அது ஒரு நேச்சுரலாக இருக்கலாம், ஒரு என்ஹான்ஸ்டாக இருக்கலாம், ப்ராப்பராக ஒரு கோச் நீங்கள் ஹையர் பண்ணி பண்ணுறப்ப நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய எக்ஸ்பென்ஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்றப்ப இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கேதர் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு சரி வருமா அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தென் அப்ளிகபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.